வல்லமை கொண்ட முக்கடலும் சங்கமிடும் கன்னியாகுமரி மாவட்டம் சரி அந்த வேலையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற காட்டு விலை என்று சொல்லப்பட்ட ஊரிலே கையிலே பிறந்து கனக வரங்கள் பெற்று பேசும் தெய்வமாக அருள்மலை பொழிந்து வருகின்ற இந்த உலகத்தை இயக்கும் வல்லமை படைத்த அம்பிகை ஆதிபராசக்தியின் அம்சமான இசைக்கு அம்பாளுடைய சன்னிதானத்திலே அதாவது 33வது கொடை விழாவும் இந்து சமய மாநாடும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற நல்லதொரு நேரத்திலே குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆறுமுகம் விஜயலட்சுமி கலைவாணி வில்லிசை குழு இந்த அம்மாளுடைய சன்னிதானத்திலே வில்லிசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற வில்லிசை நிகழ்ச்சியிலே எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் தங்களில் மலரை மொழியென மதித்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய வில்லிசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வழியில் தோன்றும் யாரும் முழுவோம் அதன் உடல் பார்க்கிறோம் குழந்தை வழிவோம் சிறு குழந்தை வழிவோம் ஆனடியும் கழுவோம் சிறு குழந்தை வழிவோம் ஆனடியும் கழுவோம் ஒரு மணி எதிரெதி ஒலித்திட ஓங்காரம் சங்கீதம் இசைத்திட
ஒன்று கையில் கொண்டு அவள் கொலைகள் ஐந்து கை ஒன்று கையில் கொண்டு அவள் கொலைகள் ஐந்து கதிர் செய்த வழிகள் என்று கதிர் செய்த வழிகள் என்று ஒரு வழிக்கு மதி ஓகாரம் சங்கீதம் இசைத்திட ஆவணியில் போன்று யாதி ஒளிரும் உடல் பார்க்க ஒரு குழந்தை வழிவோம் சிறு குழந்தை வழிவோம் வாழடியும் வருவோம் சிறு குழந்தை வழிவோம் வாழடியும் வருவோம் Thank you.
தாயார் இசைக்கு முய வரலாற்றை பாடுகின்றோம். அடி ஒத்தனை சேதன் பழகி மோதோரில் இசைக்கு கதை அத்தனையும் இன்னாவால் அறிந்தபடியான் பாட சக்தியுமை ஈஸ்வரியாய் தாரீங்க குஜரமே விஜயந்தியே உறவை சோர் வேலை பகவன் காப்புராமே கணபதியே குஞ்சரமே என்பதற்கு இடம் ஒன்று வராமல் இருமையுடன் கொண்டடவா சரஸ்வதி எப்பொழுது சிற்பமுடன் கொண்டிடவான் விரட்டவது விரட்ட சிம்மாசனத்தில் போய் ஒளிபரப்பி வைத்திருக்கும் லட்சுமியே உன்னுடைய தாழ்வடிவே எனக்கு உள்மை கொண்டே தருவாய் அம்மா நல்ல நாடு நாடு கண்ணல் வளம் சென்னல் வளம் எல்லா வளங்களும் ஒடுங்கி போகிய நாடு அன்பிற்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டணம். அன்னம் என்றால் சோறு, இது என்றால் மலை. சோற்றால் மலையடிக்கக்கூடிய சோழமலை நாட்டின் ஒருவரமாக அம்மையப்பர் கோவில் அப்படி இருக்கிறது. அம்மையப்பர் என்று சொன்னால் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்து உலகமெல்லாம் அருள்மழை பொழிந்து வருகின்ற அம்மையப்பர் வாசம். அம்மையப்பர் கோவிலிலே 60 பேர் மறையவர்கள் அகரம் கட்டி வாழ்ந்து வருகின்றார்கள். எத்தனை பேர் வாழ்ந்து வந்தாலும் கூட்டத்துக்கு தலைவர் என்று ஒருவர் இருக்கவில்லை. தலைவர் இல்லாத படையெல்லாம் தட்டெறிந்து விடும். அது போல அந்த கூட்டத்துக்கு தலைவர் யாரோ சிவபாப்பான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கின்றார். சரி சரி. அந்த சிவபாப்பான் தனக்கு துணைவியாக சிவாட்சி என்று சொல்லக்கூடியவர்களையும் ஆலயத்தை மனம் வைத்தார். எவ்வளவு அருமையான பேர் பாருங்க. சிவபாப்பான் சிவாசி இல்லையா? அதாவது நல்லதை நினைத்தார்க்கு நல்லதே இறைவன் கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். பேர் கொடுத்தவை இவ்வளவு அன்மையாக இருக்கும் பொழுது வாழ்க்கை குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கும் அம்மா? அப்படி இவர்கள் 2 பேரும் சந்தோஷமாகவே வாழ்ந்து வரும்போது சொத்தாய் முறைகளிலே சுகத்தாலே தாழ்வதில்லை. அம்மையப்பர் கோவிலிலே இவர்களுக்கு பிற்பாடு பூஜைக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையாம் இவர்களுக்கு. அதாவது இந்த உலகத்திலே 14 செல்வங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். சரி, இந்த 14 செல்வங்களிலே பிள்ளை செல்வம் முக்கியமான செல்வம். நிச்சயமாக இந்த குழந்தை செல்வம் இல்லாமல் இந்த மனைவியானவள் என்னமா சொல்லுகிறார்? சிவபாப்பாவை பார்த்து சிவாட்சியை சொல்லுகிறார். அம்மையப்பர் கோவிலில் நாம 2 பேரும் பூஜித்து வருகிறோம். நீங்க இங்க அம்மையப்பர் கோவிலில் பூஜித்து வரும் பொழுது ஆடிவரை தீசிக்கு அந்த வேண்டாதிருந்தோம்.
ஆட்டிபரதேசிக்கு அன்னமில்லை என்று சொன்னோமா? இல்லை இல்லை. அமுதுள்ளவத்தவருக்கு ஆகாரமில்லை என்று சொன்னோமா? இல்லை இல்லை. தோண்டிய ஓட்டுதுள்ளாவை நிறுத்தி வைத்தோமா? சிவாஜி இல்லப்பா, என்ன நான் உன்னை திருமணம் முடிக்கும் போது என் அருமையாக இருந்தார். நல்ல அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த எனக்கு ஒரு மனைவி கிடைத்து பெரிய கோடி புண்ணியம். சொல்லுவார்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவார். ஒரு குடும்பம் நல்லா இருப்பதும் கெட்டு போறதும் மனைவி கையில தான் இருக்கிறது. உண்மைதான். ஆனா எனக்கு குழந்தை இல்லாத ஒரு குறைதானே. ஆமா. உன்னுடைய கவலையை என்னிடத்திலே சொன்னார். சரி, நான் என்னுடைய கவலையை உன்னிடத்துல சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஈஸ்வரிடத்திலே முறையிடுவோம் என்று சரி அம்மையப்பர் குருவிகளை வந்து பகவானை கோரிதவாது செய்தார்கள். இறைவா இறைவா எது பிழை செய்தாலும் ஏழையே எனக்கிறங்கி இது புரியாத தெய்வமே. ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் ஏழையே எனக்கிறங்கி இது புரியாத தெய்வமே. நீதி தலைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே பெற்றெடுத்தால் ஆண் குழந்தை. ஆண் குழந்தைக்கு வேர்வைக்கு வேர்வை என்று சொல்லி எப்படி வேதாமத்தை சூட்டுகின்றார். வேதமங்களே இப்படி இவர்கள் இரண்டு பேருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வேலவன் வேதியனங்களாக பேர் வைத்தார்களா? வேதியர் குடும்பத்திலே பிறந்த தன்மையாலே குலத்தொழில் பூசி பண்ற தொழில். வேலவன் வேதி நின்று பேரமத்தை சுட்டி வளர்த்து வருகின்றார். அதே அம்மையப்பர் கோவிலை நாட்டியமாடி வருகின்றார்கள் 41 தாதி பெண்கள். சரி சரி. அந்த தலைமை தாதி சிவகாமி தாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள். ஆமா ஆமா. அதாவது அந்த காலத்தில் தெய்வ தாதிகள் எல்லாம் தனக்குத்தானே திருமாங்கல்யத்தை கட்டிக்கொண்டு சரி தன்னுடைய குல தெய்வத்தை கொண்டிருந்து குழந்தை பெற்றுக் கொள்வார்களா?
நம்பிக்கை வேணும் ஒரு மனிதனுக்கு ஆமா. இல்லையா? ஆமா. இறைவன் உண்டு என்று சொன்னா எப்பொழுதும் இறைவன் உண்டு, ஆமா. இல்லை என்று சொன்னா இல்ல. ஆ. அதான் சொல்லுவார்கள், உள்ளம் பெரும் கோவில், சரி. ஊர் உடம்பு ஆலயம், ஆமா. வல்லன் சிவனாருக்கு வாய் கோபுர வாசல், சரி. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் என்று சொல்லுவார். சரி. அதுபோல அந்த சிவகாமி தாசியானவள் என்ன வாசிக்கிறாள்? சிவகாமி தாசியானவளும் பிறருக்குத்தானே திருவாங்கினத்தை கட்டிக்கொண்டு சரி. அம்மையப்பர் கோவிலில் நாட்டியமாடி வருகின்ற காரணத்தினால் அம்மையப்பர் கோவிலிருந்து குழந்தைக்காக இருந்தாளாம். ஆமா. தவறிருக்கும் பொழுது சரி சரி. ஆண்டவருக்கு வெயினாலே அளவுடைய ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாளாம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் அரசாங்க, அதாவது ஆலமரம் அரசு மரத்தை சுத்தி நம்ம குழந்தைக்காக சுத்தி வருவோம். ஆமா. அந்த காலத்து ஆலமரத்தை அரசு மரத்தை நம்ம சுத்தி போறோமா? இப்ப அரசாங்கம் நம்மள சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதாவது 16 செல்வத்தில் பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். சரி. இந்த சிவகாமி தாசியானவள் அருமையாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு திருநீலகண்ட நட்டுவதென்றளவான பேரை வைத்தாளா? பாத்தீங்களா? என்னன்னே திருநீலகண்ட நட்டுவன்னு சொன்னா ஆண்டனுடைய சிவனுடைய பேர் தான். ஆமா. அதாவது பத்ரகாளி அம்பாவை பிறவி செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் பார்க்கடல் சென்று அமர்ந்து கலைந்து வருகிற போது ஆளுநர விசத்தை கொண்டு தேவாதி தேவர்கள் திருவாத்தி இறை படைத்துக் கொண்டு பகவானுடைய இடத்தில் கொண்டு கொடுத்தார். இந்த விஷத்தை ஊர் உலகத்தில் விட்டால் எல்லா பேரும் அழிந்து விடுவார்கள் என்று பகவான் விஷத்தை அருந்துற பொழுது பார்வையை தொண்டை எட்டி பிடித்தால் தொண்டை எட்டி பிடித்த பொழுது பகவான் அந்த விஷமான தொண்டியிலே நின்றது. இல்லையா? கண்டத்தில் இருந்தால் கலைக்கண்டன் என்றும் விஷமாக நீல நமாக மாறிய தண்ணியாலே நீலகண்டன் என்று பெயரை கொடுத்தார். ஆனா அந்த பாலனுக்கு திருநீலகண்ட நட்டுவன் என்று பெயரை கொடுக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு அன்பந்தை பெருமைக்கு பெருமந்தை என்று சொல்வார்களே இறைவா, அன்னைக்கு அழகான ஒரு அன்பந்தை பிறந்திருக்கிறது. பெருமைக்கு எனக்கு ஒரு வெண்பந்தையை கொடுப்பார்கள். அதாவது பொதுவாக சொல்லுவார்கள், குலத்தொழில் தெரியாதவனுக்கு குலத்தளவம் பஞ்சமரம் என்று சொல்லுவார்கள். என்னுடைய காலத்துக்கு பின்னால் இந்த நாட்டிய கலையை அழிந்து விடக்கூடாது, எனக்கு பேரு மகள் எடுக்க வேண்டுமே. ஆனால் என்னுடைய பெண் குழந்தைக்கு வரத்தை கொடு இறைவா. அப்படி என்று சொல்லி சிவகாமி தாசி அம்மை பற்களை சென்று நாட்டியம் ஆடாமல் இருந்தா சிவகாமி அப்போதுதான் சிவகாமி அப்போதுதான் இதை நீங்கள் மறந்த போலே மனதில் சிவகாமி வாடினார், சிவகாமி வாடினார், சிவகாமி வாடினார், சிவகாமி அம்மையப்பர் கோவில் வந்து சிவகாமிதாசி பொழுது 41 அவமானம் செய்திருந்தார் சிவகாமிதாசி. உடுத்த முந்தி தவறாமல் ஒரு மண்டலம் தவத்தை செய்தாள். நலிந்து முந்தி தவறாமல் 41 தவத்தை செய்தாள். இவள் இப்படி தவம் செய்தவர் பொழுது நினைக்கின்றாள், பகவானை புரிந்தவள் தமது தோமி இருந்து தீனாடி பலனும் சோழியே
என்றால் அம்மையப்பர் கோவிலையில் அங்கிருந்து இனி நமக்கு எந்த ஒரு வலுவுமே இல்லையா இருக்கும் பொழுது சரி ஆதியும் மருமனத்தாகி அல்லையா சேலாமிதாசிக்கு இந்த வயது குறைவாகவே ஒரு பெண்மத்துக்கு ஒரு கொடுத்தார்களாம். கொடுத்தார் ஆண்டவன் பகவான். அப்படி கொடுத்த உடனே சரி அவள் வெற்றி வேலை வேலைதான் இல்லையா குழந்தைக்கு வேர் வைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி அம்மா வேலை பத்தி சொல்லுகிறார்? எல்லாம் சேர்ந்து லட்சுமி கடாட்சி மோதிய காரணத்தினாலே குழந்தைக்கு லட்சுமி என்று வைத்தாராம். பேராம எல்லாருக்கும் அமையாது. அதாவது எனக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? நான் என்ன அழகா இருக்கிறேன், ஆமா என்ன அம்சமா இருக்கிறேன், எல்லாரும் அவரோட அழகு பெருமை தான் சொல்லுவாங்க. என்னுடைய பேரு அழகேசன். அப்படிங்கப்பா உங்க பேரு அழகேசன். சரி சரி. இப்போ எல்லாருக்கும் எல்லா பேர் கொடுத்தும் ஒற்றுமை அமையாது. நீங்க என்ன அழகா இருக்கீங்க. ஆமா நம்ம தங்கச்சி சின்னவா என்ன அழகா இருக்கா இல்லையா? என்ன தெரியுமா? என்ன? வெள்ளையம்மா. அதேங்கப்பா எது பேர் கொடுத்து அப்படி போடுறாங்க. ஆமா பேர் அழகு இன்பம் வெளி மூப்பு சாக்காடு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பேர் போடுறது போல அந்த அம்மா போடுறது பார்த்து லட்சுமி கடாட்சி பொருந்தி தன்மையாலே பிறந்த தன்மையா லட்சுமி என்று பேர் நாமத்தை சூட்டினார். அப்படி லட்சுமி என்று பேர் நாமத்தை சூட்டி நால்வரும் மீறியும் பிரதோண்டமாகவே லட்சுமியை வளர்த்து வர உள்ளது. வயது வந்து இருந்தாகவே 7 வயது பருவத்தில் லட்சுமி அடைந்தார்களாம். 7 வயது பக்குவத்தில் என்ன செய்கிறாள்? எழுத்தோடு வைக்க வேண்டும் என்று சொல்லி பாடசாலையில் கொண்டு சேர்த்தார்கள் அந்த லட்சுமியை. நம்ம பக்கத்துல பாடசாலையா? பாடசாலை இல்ல, பாடசாலை. தென்னை பள்ளிக்கூடம் செந்தமிழ்ல செப்புங்க. தென்னை பள்ளிக்கூடம். ஆமா இந்த தென்னை பள்ளிக்கூடத்தில் சென்று கல்விகளை புகட்டி கொடுக்க வேண்டும் தாயார்கள் அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வந்து பாடசாலையை கல்வியாவை கொற்று வந்தாலும் ஆனாலும் லட்சுமிக்கு ஏட்டு கல்வியோட கல்வியாக குலத்தொழில் நாட்டி தொழில் கற்று வந்தாளா? ஆமா ஆமா ஏன்னா குலத்தொழில் தெரியணும். முன்னமே உங்க அம்மா பாடுறாங்க. ஆமா அதுக்கு பிறகு யார் பாடுறாங்க? அவங்க பிள்ளை. நீங்க பாடுறீங்க. இது வந்து குடும்ப தொழில் இல்லையா? இந்த கலைகள் அழியவே கூடாது. இந்த கலைகளை நமக்கு இறைவன் கொடுத்த பெரிய சொத்து. எந்தெந்த தொழிலை எப்படி எப்படி பண்ணணும் அப்படி எப்படி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. தரும்போது பயன்படுத்தணும். சரிதான். தரும்போது தக்க வைக்கணும். இல்லாத போது அலையக்கூடாது. அதே போல நல்ல முறையிலே பள்ளியிலே படிக்க வைக்கிறார். அது லட்சுமி ஏட்டு கல்வியோட கல்வியாக குலத்தொழிலை நாட்டிய தொழில் கற்று வந்தார் பாருங்க. சரி லட்சுமிக்கு வயது 12 வருவோம். 12 வயது பருவத்திலே சரி லட்சுமி அழகை பார்த்தோமே. ஆனால் ஆடவர்கள் கண்டதுண்டாரோ சத்திரனை காணாரோ சத்துரு கற்பம் சூரியனை காணாரோ சூரியனை காணாரோ சூரியனை கற்பம் சூரியனை காணாரோ சூரியனை இப்படி உலகையோ இப்படி உலகையோ
சரி சரி. அதாவது அழகுன்னு சொன்னா சர்வ சாதாரண அழகு அல்ல. சூரியனை பார்த்தாலும் சுற்றி ஒரு கருப்பு ஒண்ணி என்று சொல்லுவார். சந்திர பகவானை பார்த்தாலே சத்திய ஒரு கருப்பு ஒண்ணி என்று சொல்லுவார். ஓடுகிற தண்ணீரை பார்த்தால் உள் மணல் ஒரு கருப்பு ஒண்ணி சொல்லுவார். கோழி முட்டையை பார்த்தால் குறுக்கே ஒரு கருப்பு ஒண்ணி சொல்லுவார். ஆடுகிற நாகத்தை பார்த்தாலும் அடி வயிற்றில் ஒரு கருப்பு இருக்கும். இந்த குன்னி முத்து இருக்குல்ல, சின்ன முத்து குன்னி முத்து. அந்த குன்னி முத்து பாத்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? அதுல ஒரு குறுக்கு ஒரு கருப்பு இருக்கும், சுத்தி ஒரு கருப்பு இருக்குல்ல. ஆனா இந்த லட்சுமியை பார்க்கிற போது தலைமுடிய கருப்புடைய தானே ஒரு கருப்பே இல்ல. லட்சுமி என்ற பேரமத்தை சுற்றி நல்ல முறையில் வளர்த்து வருகிறார். இப்படி லட்சுமியாவே அம்மையப்பர் கோவிலில் சிவகாமிதாசி நாட்டியம் ஆடி வருவதையும் பார்த்தாய். சரி, அம்மையப்பர் கோவிலில் சென்று நாட்டியம் ஆடி வரட்டுமா என்று கேட்டாய். அந்த நேரத்துல தாயாரோட சொல்ற, மகள லட்சுமி, நீ எப்பதான் என் பொன்மகள் பூமகள் உன் சிரிச்ச முகத்தோட அம்மாட்ட சொல்லு, நீ ஆடணும், என் தொழிலை நீ நல்ல முறையில கொண்டு போகணும் எனக்கு ஆசைதான். ஆனா ஒன்று சொல்ற கேளு, நீ அங்க கோயில்ல நாட்டியம் ஆடும் போது உனக்கு மக்கள் அடிக்கிற யார் தெரியுமா? யார் வருவாங்க? நம்ம மூத்த அண்ணன் வருவான். சரி சரி சரியா? நல்ல முறையில சென்று நாட்டியத்தை ஆடிவா. சொல்லி சிவகாமி தாசியானவள் லட்சுமியுடைய நாட்டத்தை அரங்கேற்றம் செய்து வைத்தாய். வந்தாய் அன்னபதி சந்நிதிக்கு முறை காடி அம்மனுக்கு அம்மையப்பர் கோவிலே வந்தார். சரி, அம்மையப்பர் கோவிலே வந்து அம்மையப்பர் பாதத்தை தொட்டு வணங்கினார். இறைவா இறைவா காதலாடி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னரை குய்ப்பது வேதம் நான்கிறோம் மெய் பொருளாவது நாதனாவும் நமச்சிவாயவே நமச்சிவாயவே என்று இறைவனை வேண்டினால் லட்சுமி அவர்கள் ஆடுகிறார். கற்பகமே முறையோடு துணையாரம்மா, கற்பகமே முறையோடு துணையாரம்மா, நீயே கதிர போற்றும் என்னை கண்ணப்பாரம்மா அம்மா, கற்பகமே முறையோடு துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருந்திரம் உடையவர்களே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருந்திரம் உடையவர்களே, ஆனந்த வாழ்வு தன்மை அன்புக்கு அளிப்பவர்களே, ஆனந்த வாழ்வு தன்மை அன்புக்கு அளிப்பவர்களே, கற்பகமே உடையன்றி புரியாதம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த இலையிலே,
அலைகள் ஓரத்திலே அமர்ந்த மயிலே கரைவழி வாழ்த்தியேனும் அலைகள் ஓரத்திலே அமைந்த மயிலே கரைவழி வாழ்த்தியேனும் சிறை வழிவாதம் உலகில் காப்பவனே சிறை வழிவாதம் உலகில் காப்பவனே செம்பவனேரி வண்ணன் மகிழும் உமையனே செம்பவனேரி வண்ணன் மகிழும் உமையனே கட்டதமே உனையும் துணையாரம்மா நீயே கதியன போற்றுயிரை கண்பாரம்மா அம்மா கட்டதமே உனையும் துணையாரம்மா அம்மா அம்மா தாய் தந்தையை நினைத்து அழகாக நாட்டியம் ஆடி வருகிறார். அப்படி நாட்டியத்தை ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது சரி அம்மையப்பர் கோவிலை பூஜிப்பதை சிவபாப்பான் பெற்றெடுத்த பாலகன் வேதியர் அன்றைக்கு வருகிறார். வேதியரை பூஜித்துக் கொண்டிருக்க சரி. நாட்டியத்தை வாட்டிக் கொண்டிருந்த எல்லோரும் லட்சுமி 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 என்ற புகழை பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டிருக்க வார்த்தை இந்த கோயில பூஜை பதிவு செய்து வராத வேதியர். ஆமா, அவர் 7-8 வார்த்தா சிவனுடைய மந்திரத்தை உச்சரித்தவன் லட்சுமி அழகை பார்த்தான், ரசித்தான், அன்பு உள்ளம் கொண்ட பாசத்தோடு கோயில் நடைவாசல் விட்டு கீழே இறங்கி வரான். அப்படி வெளியே இவன் வரும்பொழுது கற்பூர ஆரத்தி காட்டிக் கொண்டு வந்தான். அருகே லட்சுமி நடந்த மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். வேதியரும் வந்தான். லட்சுமி அருகே வந்தாள். பாருங்க லட்சுமி லட்சுமி என்ன நல்லாதான் ஆடுற. நீ ஆடும் போது நான் எங்க இருந்தேன் தெரியுமா? எங்க இருந்தீங்க? கோயில இருந்தேன். கோயிலோட என்னை அழகிலே உன்னுடைய ஆட்டத்திலே இழுத்து வந்து விட்டாய் லட்சுமி. அப்படியா? வேதியன் பக்கத்திலே வந்து லட்சுமியுடைய பாதத்திலே விழுந்து விட்டானாம். ஏன்னு கேட்டா இப்படி படைத்த அழகு படைத்த பெண்ணு நம்ம வையகத்தில் நமக்கு எது கிடைக்காது. வாழ்ந்தால் ஒரு நாள் வாழ்ந்தாலும் பேரோட முகனோட இந்த பெண்ணோட வாழ சொல்லி காதல் கொண்டு மெய் மறந்து காலடியிலே விழுந்தார். அப்போது லட்சுமியானவள் விழுந்த மறையின் அவத்தனையோ சென்றெடுத்தார். சுவாமி சுவாமி ஏன் நீங்க கீழே விழுந்து விட்டீர்கள்? அழகுல மயங்கி விழுந்து கிடக்குறேன். இல்லை சுவாமி, நான் இன்னும் அழகாக மேக்கப் ஒண்ணும் பண்ணல. எங்க அம்மாவுக்கு பதிலாக அவசரமா ஆடுக்கு நான் வந்துட்டேன் ஆடு களத்துல. இங்க பாருங்க சுவாமி, இதெல்லாம் என்னுடைய அழகு அல்ல. நான் முகத்தை எல்லாம் அப்படி கழுவிட்டு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு வந்துட்டேன். நீங்க இதை விட மசங்கிடுவீங்க. போல ஆயிருவீங்க. எழும்புங்கோ
எழும்புங்க. கொஞ்சம் தூக்குனா நான் எழும்பிடுவேன். அப்படி என்று ஆசை வார்த்தைகளை சொல்லிடாம். லட்சுமி வேதியில் அழைத்தால் அரண்மனைக்கு அழைத்து வருகிறார். லட்சுமியானவள் தன்னுடைய அரண்மனைக்கு வேதியரை கூட்டி வந்தால் பாருங்கள். சிவகாமி தாசி பார்த்தாள். என்னடா லட்சுமி நாட்டியத்துக்கு சென்றவள் ஒரு ஆளை கூட கூட்டி எல்லாம் வருகிறாள். அதனை பார்க்கும்போது வேதியனை போல தெரியுது. அப்படி இருக்குல்ல? ஆமா இல்லையா? சிவகாமி தாசி பார்த்தாள். என்ன சொல்றா? லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா யாரடி கூட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்? யார் வர்றா தெரியலையா அம்மா உங்களுக்கு? தெரியல. வேலவர் வந்திருக்காரம்மா. என்னது வேலவனா? கோவில்ல பூஜை செய்த பூசாரி கூட்டிட்டு வந்திருக்கேன்மா. அத்தை. என்னது அத்தையா? திரும்பி எப்ப வந்துச்சு? உங்க பிள்ளை தானே? ஆமா ஆமா. உங்க பிள்ளை சும்மா சொல்லக்கூடாது. உங்க பிள்ளை நல்லா ஆடுன அத்தை. அப்படியா? நான் மனசுல ஒரு ஆசைப்பட்டுட்டேன். என்ன பண்றீங்க? கண்ட உடனே கல்யாணம்னு சொன்னா உங்க பிள்ளையோட வாழன்னு ஆசைப்படுறேன் அத்தை. நடக்கும் நடக்கும். ஆமா சீக்கிரம். ஆமா. அப்படி என்று வாழ்க்கை என்று உள்ளே அனுசரித்து சென்றாய். சரி. பஞ்சநலத்தேரை அமர வைத்தாய். ஆமா. ராஜாவின் வாகிருந்து ஈர்த்தார்கள். லட்சுமி, ஐயா செம்பு இருக்குல்ல, அந்த செம்புல பாலை அழகா காய்ச்சி வச்சிருக்கேன். சரி அந்த செம்புல இருக்க பாலை கொண்டு வேதியை கொண்டு குடும்பம். சரிம்மா இதோ கொண்டு குடிக்கிட்டேன். அன்றைக்கு உபசரித்த உபசரிப்பு வேதியனுக்கு என்னவோ இருந்தது. சரி சரி. மறுநாள் அரண்மனையில் வந்து இவன் இருந்தாலும் லட்சுமியுடைய ஞாபகம் இவனால் இருக்க முடியவில்லை. ஆமாமா. சிவகாமி தாசி பார்த்தார். என்ன செய்தாள்? லட்சுமி பிடிச்சாலும் உடைய கொப்பத்தான் பிடிச்சிருக்கிறான். ஆமாமா. நாம கேட்காம அவனை உடமை எல்லாம் கொண்டு கொடுக்க வேண்டும். சரி சரி. அப்படி என்றால் அவனுக்கு கைவசம் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கோலம் என்ன கோலம்? ராசி குலம். ராசி கோலம் தாடிகளோட தானா வரணும். பசு மாட்டுக்கு முன்ன போய் நின்னா பசு மாட்டுல பால் நம்ம கறக்கூடாது. நம்ம கண்ட உடனே பால் தானா சுரக்கணும். அப்படிப்பட்ட நம்ம குடும்பம். குடும்பத்தை பத்தி எல்லா உயிருக்கும் தெரியும். ஆமா இல்லையா? பேர் முகமான குடும்பம். நம்மள நம்பி வந்து கைவிடலாமா? பார்த்தால் சிவகாமி தாசி. அப்படி இவனை கைவசம் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி. ஆணை ஓட்டி வெந்தோடி அரிய செய்ய ஓட்டி சரி ஓட்டி வேலையற்ற தரங்காமோ வேலை ஆதி எல்லாம் பாக்கியை யாரிடத்தே ராசியவை கொடுத்தாய். ஆடை ஒட்டி பின்தொடரி அரியமலை சீலை ஒட்டி இடைமொத்த கருந்தாலும் பித்துடனே பித்தாந்தல் பேடி ஒத்த கருங்காலும் எல்லா பொருளை எடுத்தாள். நிழல்ல உலக வைத்தாள். அம்மீத வைத்தாள், அழைத்தாள், எடுத்தாள். வெற்றிலையை தழுவினாள். லட்சுமி பார்த்து சொல்ற மகளே லட்சுமி, என் பொண்ணுகளே, என்னம்மா? அந்த வேலை நம்மளை விட்டு போயிடக்கூடாது. சரி என்னைக்கு நம்மள தஞ்சவனையே இருக்கணும். அப்படியாம்மா? லேட்டா வெத்துல தார சரி பால் குடிச்சு நான் கொஞ்சம் நல்லா கடகடப்பா இருக்கணும்னு சொன்னா சரி குடும்பங்களே. சரிம்மா. எப்படி லட்சுமி கையை கொடுத்தாள். பார்த்தாள். சிவகாமி தாசியானவள் வெளியே சென்று விட்டாள். அப்படி வேதியர் லட்சுமி பார்ப்பதற்கு வந்தாள். பார்த்தாள். லட்சுமியானவள் உள்ளே வாழ்க்கோ சுவாமி என்று அரவணைத்தாள். லட்சுமி, ஐயா எப்படி இருக்க? 2 நாள் ஒரு காணல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நடக்கும் போது ஒரு காலம் முன்னுக்கும் முன்னுக்கும் போயிட்டு எல்லாருக்குமே பொண்ணுக்கு தான் சுவாமி போகும். வலது காலம் எடுத்து வச்சா வலது பக்கம் போகுது. இடது காலம் எடுத்து வச்சு இடது பக்கமா போகுது. சரி ஒன்னு பார்த்த இடத்துல வந்து எந்த காலம் எங்க வைக்கணும் எனக்கே தெரியும். சுவாமி என்ன பார்த்து வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? லட்சுமி, என்ன நீ பால் கொடுத்திய பால். ஆமா பால் குடிச்சு நேரத்துக்கு இருந்து உடம்பெல்லாம் ஒரே கலக்கம் சுவாமி. உன்னுடைய பேரது உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கு.
சரி வாங்கள் பஞ்சன பத்திரி அமருங்கள். லட்சுமி ஆமாண்ணே. உங்க அம்மா எங்க எங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க, உங்களுக்காக பால் காய்ச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க அக்கா அவ்வளவு என்னை பாசம். விடையும் உங்க மேல எங்க அம்மாவுக்கு தான் அதிக பிரியம். அப்படியா? ஆமா சுவாமி. எனக்கு அப்படி ஒரு அத்தை கிடைச்சி பெரிய பொண்ணு நான் நினைக்கிறேன். ஆமா உங்க அம்மா வர நேராதுமே நேரமும் சுவாமி இதோ பால் இருந்துங்கள். லட்சுமி கொடு பொன் கையால இவ்வளவு சூடா இருக்கு. சூடாதான் காய்ச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஆமா சுவாமி. பாதி இவ்வளவு சூடா இருக்குன்னு சொன்னா என் மேல நீ பாசத்துல எவ்வளவு அன்பா இருப்ப. ஆமா ஆமா சுவாமி. பால் இருந்து விட்டீர்களா? பால் சூடா நான் குடிக்கிறேன் லட்சுமி. என்ன சுவாமி? நல்ல சுவையான பால். அப்படியா? பால் குடித்த வாய் வதவதப்பாக உள்ளதா சுவாமி? கையில ஏதோ வச்சிருக்கேன் சுவாமி. உங்களுக்காக நான் வெத்தில வச்சிருக்கேன். வெத்திலை பழக்கமே கிடையாது லட்சுமி. நான் வந்து அப்படின்னா வேண்டாம் தான் சொல்வீங்களா? கையால தந்தா எது வேணாலும் சாப்பிடுமா? அப்படியா? சுவாமி வெத்திலை சாப்பிடுவது பெரிதில்லை. சரி. பூமியிலே கீழே துப்பி விடாதீர்கள். ஒழுங்கதான் செய்ய வேண்டும். விழுங்கவே மாட்டேன் சுவாமி. விழுங்கதான் செய்ய வேண்டும். நான் உனக்கு இன்னொரு கீழே துப்பி விட்டால் என் மேல பாசம் இல்லை என்பதற்கு பொருள். நான் பாரு என்ன கொடுக்கிற வெத்திலையை நான் சாப்பிட்டு ஒரு எண்ணி அளவுல கீழே துப்பவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். விழுங்கிற மாட்டேன். லட்சுமி சுவாமி. இந்த பாரு பரவாயில்ல. ஆமா இது என்ன கழுத்துல இப்படி எல்லாம் போட்டு சுவாமி. போன ஆட்டத்துக்காக எங்க அம்மா மண்டைக்காட்டு திருவிழால இருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆமா சுவாமி. இந்த பாரு என்ன ஒன்ன கண்ட நேரத்துல போகும் நான் உனக்கு என்னெல்லாம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தரலாம் நினைச்சீங்க? இந்த பாரு தங்க சேலை கலத்தி உனக்கு தரேன். ஆசி போடாத. அப்படியே சுவாமி. ஆமா. இது போடலைன்னா என்ன ஆட்டத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. லட்சுமி என்ன எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்குள்ள நிறைய நெட்டெல்லாம் இருக்கு. அப்படியா? அதெல்லாம் கொண்டு வரேன் சுவாமி. என்ன எனக்கே எனக்கா? உனக்குதான். சரி கொடுங்க சுவாமி. ஆனா நீ வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. கொடுக்கவே மாட்டேன். லட்சுமி பகலால கொடுத்து வருகிறான். இப்படி தாய் வந்து தெரிவித்த பதார்த்தத்தை கொண்டு கொடுத்தான் தாசி கையிலே. சரி. கடைசியில் காசு இல்லாதவன் அம்மையப்பர் கோவிலுக்கு பூஜிக்க வந்தான். அம்மையப்பர் கோவிலிலே பொன்மணிகள் எல்லாம் இருப்பதை பார்த்தான். அம்மையப்பர் கோவிலிலே இந்த பொன்மணிகள் இருந்து நமக்கு என்ன செய்ய போகிறது நினைத்த வேதியம். சரி. பொன்பொருள் அத்தனையும் கொண்டு லட்சுமி கையிலே கொடுத்தான். சரி. சகச்சட்டி செப்பக்கூட தீபமணி தீபதத்து எல்லாம் கொண்டு லட்சுமி கையில கொடுத்துட்டான். கோவில்ல வேற எதுவுமே இல்ல. ஆமா. அந்த சாம்பிராணி இடிப்பல்ல அந்த சிரட்டையும் அந்த இடிக்கல்ல மட்டும்தான் இருக்கு. இந்த கல் சிலையுள்ள நகட்டு எல்லாம் கொண்டு இந்த கல் சிலையை போட்டா என்னக்கு பேரு கிடையாது. கழுத்துல போட்டு அழகு பார்த்தா பெருமையா இருக்குவது எல்லா ஆகணித்து கொண்டு கொடுத்தா. கையிலே காசு இல்லாத வேதியில் ஒரு நாள் ஆசி வீட்டுக்காக வருகின்றார். சரி. லட்சுமி நாட்டியத்துக்கு சென்றிருந்தார். ஸ்வராமி தாசி மட்டும் வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். அத்தா அத்தா அது யாரு? அத்தை நான் தான் உங்க மருமகன். அத்தை மருமகனா? ஆமா ஆமா. ஓ வேதியில் வந்திருக்கிறியா? ஆமா அத்தா. வேதியா எவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் வெளியில இருந்து அத்தை அத்தைன்னு சத்தம் போடாதேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு வெளியில கொடுக்கணும், ஒரு பொண்ணு உள்ள எடுக்கணும்டா. அத்தை என்னதான் வந்தாலும் லட்சுமி எனக்கு தானே சொந்த அத்தை. என்னது? நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. ஆமா லட்சுமி பார்க்க வந்திருக்கேன், கையில ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறேன். சும்மா நீங்க எல்லா பொருளும் உங்க கையில தானே கொண்டு கொடுத்திருக்க அத்தை. ஆமா. இந்த நான் வசனமா லட்சுமி பார்க்க வந்தனால வேதியா அத்தை எங்க குலம் என்ன குலம் தெரியுமா? ராசி குலம். கை நிறைய காசு இருந்து கழுதையை வந்து கதவு திற என்று சொன்னாலும் திறப்போம். சரி. கையில காசு இல்லாமல் படித்த கதவை வந்து கதவு திற என்று சொன்னாலும் கதவு திறக்க மாட்டோம். அத்தை கையில காசு இல்லாத நீ எனக்கு கதவு இறக்கி போட வேண்டும் வெளில போடா நாய் என்று சொன்னாய். அத்தை ஐயோ கையில் இருந்த பொருளை எல்லாம் கொடுத்து மோசம் போய் விட்டோமே. என்ன பாவம் செய்தேனோ இந்த நிலை வருவதற்கு. என்ன பாவம் செய்தேனோ இந்த நிலை வருவதற்கு. தீவினையோ மூராக்கள் தீவினையோ சுவாமி மூராக்கள் தீவினையோ. கையிலுள்ள பொருளை எல்லாம் தாசியிடம் கொடுத்தோமே.
மோசமடைந்து விட்டோம் என்று படித்தவருக்கு அருள் புரியும் பதமா எனக்கு ஒற்றை துணை என்று அப்படி நடந்து வரும் பொழுது நினைக்கிறார் அம்மைக்கு தேர்ந்தெடுத்த முதலத்தையும் கொடுத்து விட்டோமே என்று என்று கேட்டாள். நம்ம கொடுத்து கொடுத்து மோசம் அடைந்து விட்டோமே. அரண்மனையிலே போனால் அம்மா அப்பா காணவிட மாட்டார்கள். கோவிலை சென்று பூஜை பரிகாரம் செய்ய வேண்டுமே. ஆனால் கோவிலும் உறவையெல்லாம் எடுத்து லட்சுமி கேளை கொடுத்து மோசம் அடைந்து விட்டோம். படிந்தவர்களுக்கு அனுப்புரியும் பரமானியே துணை என்று பரதேச வருகிறார். அப்படியே நடந்து வரும் பொழுது காட்டிலே கள்ளிமரம் மூட்டை வார்த்தார். கல்வனுக்குதான் கள்ளிமரம் நெல் கொடுக்கும் என்று சொல்வார்கள். அவன் கையில நெஞ்சிருப்பது ஒரே ஒரு தொண்டு மட்டும்தான். அது உதவி உட்கார்ந்து சொல்ற முப்பதிகள் நிறையும் முக்காட்டினே. அப்படி என்று சொன்னவரும் துண்டை வைத்து அதை உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த கள்ளிமரம் மூட்டை பார்த்தா பாருங்க. கள்ளிமரம் தான் காட்டிலே நமக்கு துணை. யாருமே துணை இல்லை. அந்த கள்ளிமரம் மூட்டை இருந்தா பாருங்க. நடந்து வந்த களைப்பாலை மன சோர்வாலே அப்படி தூக்குகிறான். கோயிலில் நாட்டியமனை சென்றிருந்தாலே லட்சுமி நாட்டியத்தை முடிஞ்சா ஓடோடு கழிக்கிறான். அம்மா எடுத்து வந்தாங்க. அம்மா மகளே லட்சுமி வேதியர் வந்தாங்களா? அம்மா மகளே லட்சுமி அம்மா ஆட்டு படைந்து விட்டதா? அம்மா வேதியர் வந்தாங்களா இல்லையா? எடி நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுடி. அம்மா அண்ணன் கேடி போயிட்டா? அம்மா அண்ணன் வருவாங்க. வேதியர் வந்தாங்களா இல்லையா? வந்தாண்டி. ஏமா அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? உன்னை காண வரும்போது டெய்லி 2 கையிலும் தாழ்ந்துதானே இருக்கும். ஆமா. இன்னும் ஒரு கையிலயும் ஒண்ணுமே இல்ல. சரி. கையில காசு இருக்கான்னு கேட்டேன். காசு இல்லைன்னு சொல்லிட்டா. என்ன சொன்னீங்க? காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டுல ஏறுதி இடம்னு கேட்டுட்டேன். வீதியில திண்ணை விட்டு எழுந்து வெளியில போறான்னு ரோசக்காரம் போல இருக்கு. ஓஹோ. பட்டு எழுந்து சட்டு போய் விட்டா. எனக்கு ஏதாவது அறிவிக்கிறதா? என்னடி சொல்ற? ஆடமாலையே கூட கோபுரம் மட்டும் இருக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய அத்தான் வீதியில் படுத்த முதல் இவ்வளவு பொன்புறம் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு என்னுடைய அத்தான் வீதியில் படுத்த முதல் வாங்கி வைத்து விட்டு கையிலே காசு இல்லை என்று சொன்னவுடன் போடா என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்கின்றாய். நான் வாழ்ந்தாலும் வீதி விடுவாங்க தவிர வீட்டு வாசலை விதிக்க மாட்டேன். என்னதான் சொல்ல வர்ற? நான் வாழ்ந்தால் வீதி விடுவாங்க தவிர இருக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். அப்படியா? லட்சுமி நாளைக்கு ஆட்டத்துக்கு போக இருக்கு. அப்பா நீ ஆடி வந்த களைப்பு நல்ல களைப்பு இருக்கும். வார்ப்புல வெந்நி அடுப்புல கொதிச்சு காய வச்சிருக்கிறேன். புள்ள அந்த வெந்நில குளிச்சுக்கிட்டு பாலை குடிச்சுக்கிட்டு கட்டிலுக்கு ஓடி படுத்துக்கோ. அப்பா காலையில் ஆடுத்து போகணும். இனிமேல் ஆட்டம் நீங்க ஆடிட்டே இருங்க. நான் இருக்க மாட்டேன். எனக்கு வேதியர் தான் வேண்டும். லட்சுமி இத பாரு நல்லா சொல்றேன். நீ நம்பாத நம்பிக்கை வைக்காதன்னு சொல்றேன். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் போனா போட்டு நமக்கு எவ்வளவு சம்பந்தம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை நீங்க கெட்டிக்கோங்கம்மா. தாயை பார்த்து கேட்கிற வார்த்தை என்ன? அப்படின்னா போடி. அப்படியே உங்களை வெளியிலேயே வழிநடந்து வரும்பொழுது வேதியர் மேலே வைத்திருந்த காதலின் தன்மையால் கால் தடம் வச்சு கொடி கண்களுக்கு தெரிந்தது. சரி சரி. கால் போல ஓக்கிலே நடந்து வந்தால் அந்த பாவை முக்காட்டிலே கள்ளிமரமோடு பக்கத்தில் கொண்டு விட்டது. முக்காட்டிலே வருவதை பார்த்தால் வேதியர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சென்றால் வேதியர் பக்கத்திலே இருந்தார். சொல்றாங்க அதான் சுவாமி என்னை விட்டு விட்டு வருவதற்கு உங்களுக்கு மனமாதிரி கொடுத்திருக்கிறதா? நீ எங்க வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த திருமணத்தோடு என்ன பார்க்க வந்திருக்கு? நீ இல்லாத போது உன்னுடைய அரண்மனைக்கு வந்த போது உன்னுடைய அப்பா இருக்கின்றாரே, என்னை வெளியே போடா நாயே என்று சொல்லிவிட்டார். சுவாமி அவர்கள் வயதான காலம் ஏதாவது சொல்லியிருக்கலாம். கொடுத்து விட்டோமே. பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. காட்டு விலை ஊரிலே அருள்மலை பொழிந்து வருகின்ற என் நம்பிக்கை ஆதிபரா சக்தியின் அம்சமான இசைக்கு அம்பாளுடைய சன்னிதானத்தில் சரியாக 11 மணி அளவிலே பொங்கல் வழிபாடு நடைபெற இருப்பதால் அனைத்து 10 கோடி பெருமக்களும்
அம்பாள் ஆலயத்தில் வந்து பொங்கல் வழிபாடு செய்து அம்பாளுடைய அருளை பெற்று செல்லும்படி விழா அன்பர்கள் அழைக்கின்றார்கள். இப்படி லட்சுமியானவள் வேதியை பார்த்தார். சுவாமி முக்காட்டிலே களிமண் முட்டிலே அமர்ந்திருக்கின்றீர்களே அத்தா, இதப்பா என்னை பார்க்காதே, என்னுடைய முகத்திலே முடிக்காதே லட்சுமி, முடிக்காது. நீ இல்லாத நேரத்தில் உன்னுடைய அனுமதிக்கு வந்தபோது உன்னுடைய தாயானவள் என்னை கையிலே காசு இல்லாதவனுக்கு தாசி வீடு வாசல் எதுக்கு வடிவமானால் நாயே என்று கேட்டாரே. நான் ஏன் திருமணத்தை பார்க்க வேண்டும்? உன் அழகை பார்த்து என் பொன்மொழியை எல்லாம் ஏன் கொடுக்க வேண்டும்? எல்லா பொருளையும் கொடுத்து மோசமாகிவிட்டேன் லட்சுமி, மோசமாகிவிட்டேன். அத்தா, அதற்காக நீங்கள் முக்காட்டில் வந்து உட்கார்ந்திருக்கின்றீர்கள் அத்தா. இதப்பா முக்காடு வேதிகிரி ஓசவரு எழுதிரோ, முக்காடு வேதியே ஓசவரு எழுதியோ, முக்காடு கல்வரவு ஏதுமத்தில் சீர்தூரோ, முக்காடு கல்வரவு ஏதுமத்தில் சீர்தூரோ, முக்காடு வேதியே ஓசவரு எழுதியோ, முக்காடு வேதியே ஓசவரு எழுதியோ, முக்காடு கல்வரவு ஏதுமத்தில் சீர்தூரோ, முக்காடு கல்வரவு ஏதுமத்தில் சீர்தூரோ. எழுந்திரியும் என உரைத்த கேந்திலையா முதல்வனே, எழுந்திரியும் என உரைத்த கேந்திலையா முதல்வனே, காரினின்றால் வருவதில்லை பாடுவதே நீ போடி, காரினின்றால் வருவதில்லை பாடுவதே நீ போடி. முக்காட்டிலே களிமரம் ஒப்பில் வந்திருக்கின்றீர்கள். எங்க அப்பா சொன்னால் என்பதற்காக சத்தான உங்களோடு வாழ வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன் அத்தா. வாழ்வில் நம்மளை எங்கேயாவது சென்று வாழ்ந்து வரலாம். லட்சுமி, நான் உன்னோடு வருவதில்லை. எனக்கு யாருமே ஒன்று துணை இல்லை. உன்னை நம்பி வந்த என்னை உங்க அம்மா மோசம் செய்து விட்டார்கள். நீ போ, உனக்கு தான் அம்மா அண்ணன் அம்மியாக இருக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லை லட்சுமி. இல்லாத உலகத்தில் நான் மட்டும் தனிமையாக இருந்து செத்து விடுகிறேன் லட்சுமி, செத்து விடுகிறேன். நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் உங்களை விட்டு விட்டு நான் போக மாட்டேன், போக மாட்டேன் லட்சுமி. நான் உங்களோட காலகத்தில் இருந்து கொள்கிறேன். அப்படி என்று 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கிற போது லட்சுமிக்கு நாட்டியமாடிய சடைவாரும் கலைத்து வந்த கலைப்பாரும் சரி எங்கள் காற்று கம் என்ற விஷயம் வழியாக தூக்கம் வருகிறது. அதை சொல்லுவார்கள், கேடு வரும்போது கேளாத கண்டூக்கம், சரி வாழ்வு வரும்போது உனக்கு வாராது கண்டூக்கம் என்று சொல்வார்கள். அதை போல் லட்சுமிக்கு கேடு வருகிறது, தண்ணீரியாமல் தூக்கமும் வருகிறது. ஒருவேளை நம்ம தண்ணீரை தூக்கி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அத்தா விட்டு விட்டு சென்றால் என்ன செய்வது? அத்தா, எனக்கு தூக்கமாக வருகிறது, அத்தான் உங்கள் மடியிலே தூங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்டார். இதுதான் நல்ல தருணம். லட்சுமி களத்தில் ஏறிட்டு பார்க்கிறாள். கொடுத்த நகரிட்டெல்லாம் களத்தில் போட்டு இருக்கிறாள். கொடுத்த பொருளை திருப்பி எடுப்பது தவறே கிடையாது. இல்லை லட்சுமி, தூக்கம் வருதா? மடி மீது தலைவைத்து நீ தூங்க. தூங்கட்டுமா? தூங்கு. அப்படி இந்த லட்சுமியானவள் தூங்கிக் கொண்டிருந்தால் பொன் உடம்பை எல்லாம் பார்த்தால் வேதியம். அடிய லட்சுமி, நான் கொடுத்த முதலை கொடு என்று சொன்னால் கொடுப்பாள். கண்டிப்பாக உங்களோடு நானும் வருகிறேன் என்று பின்தொடர்லவா வருவாள். அப்படி என்று சொன்னால் இவள் இந்த இடத்தை வைத்து கொலை செய்வதால் உத்தமம். இதுதான் நல்ல தருணம் என்று மறையவரை போல் இருந்தவன் மரபன் போல துணிந்தார். ஒரு விதி கொண்டார். அந்த வேதியனாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் லட்சுமி. தொலையளவே மணல் கோரிது அருகேரதி அந்த நடையாத அசையாமல் மண்ணி வைத்தார். கொல்ல
அவர்களை போட்டானே அகிலையடி தலையில் விழ கல்வயிறு நோயோ அடைபட்ட வாழ்வைவோ அடைபட்ட வாழ்வைவோ பாடுதலை கண்ணால் எரித்தலை தொடையிலும் மணிலே குவித்தார் செய்யாமல் மணிலே தூக்கி வைத்தார் ஆழ்வார்த்தான் கல்வார்த்தான் கல்வார்த்தான் ஆழ்வார்த்தான் அப்படி நான் இருக்கிறேன் என்று பெரிய பாரம் கல்லவன் எங்களுக்கு காட்சி கொடுத்தது. ஆமா, கல்லை தூக்கினார், லட்சுமி தலை மீது போட்டான். சரி, லட்சுமியாளர் கதறி அழுதாள். தூங்கிக் கொண்டிருந்த லட்சுமியை தலையை கொண்டு கல்லை போட்டான். அருகே அம்மா என்று அலறி சத்தம் விட்டார். கல்லை எடுத்தந்த மழையவன் போல கல்லை எடுத்தந்த மழையவன் போல கல்லின் காதலை கண்டாதேய கடவுளை சுவாமி தஞ்சம் என்றாய் சிவசந்தே கடவுளே சாட்சி எடுத்து மொட்டமணி அம்மா லட்சுமி பார்த்தால் கள்ளிமலை மூட்டிலே வீதியில் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். பார்த்தால் லட்சுமியானவள் பாவி, என்னை கல்லாலை கொண்டு விட்டாயே. அதே பாவி வீதியா நம்பி வந்த என்னையோ நீ கல்லாலை கொன்றாயே. நம்பி வந்த என்னையோ நீ கல்லாலை கொன்றாயே. என்ன பாவம் பூசியே இந்த நிலை வருவதற்கு பாவி, இந்த நிலை வருவதற்கு பெற்றவளை நான் மறந்தேன் அடுத்த மாசம் தலைவந்து பாவி உண்மை நம்பி வந்தேன் அடையா பாவி உண்மை நம்பி பாவி, என் அம்மா வேண்டாம், என் அண்ணன் வேண்டாம் என்று நீயே உற்ற துணை என்று உன்னை நம்பி வந்த என்னை கல்லாலை கொன்றாயே. நான் என்னையா உனக்கு பாவத்தை செய்த உண்மையே ஆசை அதிகரித்த கருமையாலே உன்னை அறிவில் வந்த என்னை கல்லாலை கொண்டு விட்டாயே.
பாவியே என்று ஈர்வோடு தனத்திலே இருக்கிற அடே வேதியானால் உண்மை நம்பி வந்ததற்கு என்னை விற்றெடுத்தவள் எவ்வளவோ சொன்னாள், போகாதே 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 என்று சொன்னாள். நான் கேட்காமல் உன்னை நம்பி வந்ததற்கு என்னை கல்வி தீக்கு போட்டு கொண்டு விட்டாயே பாவி. போடி போடி என்ற கல்வி வரவே நீதான் எனக்கு சாட்சி. சிவசங்கர் கடவுளை உன்னுடைய ஆலயத்தில் நான் ஆடிருப்பேனே, ஆனால் இன்றைக்கும் நீயே சாட்சி, இன்றைக்கும் நீயே சாட்சி என்று கல்வி மரத்தை சாட்சி வைத்து விட்டு லட்சுமியானவள் இறந்தார். கள்ளிமர மூட்டிலே கருந்தல்லானை கொண்டு கொலை செய்தாயே, கரை கண்டன் அருளாரே, கல்லாரை கொண்ட பள்ளியை என்னுடைய கரத்தாரை வாங்குவேன் என்று இறை மீது சாட்சி வைத்தார். அம்மையானவள் கள்ளிமரத்தை சாட்சி வைத்து விட்டு இறந்த பொழுது இன்றைய வயதலை இறந்த பொழுதேதான் மொழிகள் எல்லாம் கலக்கி பழச்செய்ய மறையவர் வேட்கைகள் முடிந்து கண்ணினால் ஆளுடைய பொருந்தடிகள் எல்லாம் நம்முடைய ஒரு உள்ளவோ பிரம்மாண்டமாக மனதை குறித்தி மறையவன மட்டனாக புறப்பட்டு அவிடமிட்டாரி புறப்பட்டு அவிடமிட்டாரி அவள் வீட்டதிலே வந்தார். தாய்மொழி கேட்டானே சிவதாவியோடு அம்மா எங்கேடி அம்மா உன்னுடைய தங்கையவள் போதாரி போலே உச்சவரையவளை கேளிய போனாள் பாவி சதிப்பதை காப்பாள் எத்தனை எங்களே தலையை எடுத்தாள் வீதி கடந்து லட்சுமி கணத்தை தொடர்ந்தார் லட்சுமி கணத்தை தொடர்ந்தார் காசிரடத்திலே வேதி நடமான் கண்டவரை எவனும் தேடி இழந்தான் ஓடி ஓடி நடந்துள்ளோ படைக்க காடலிலே வந்தான் காட்டிலே தங்கை இருக்க இடத்து கல்லேறி போனதே ரத்தியரை கண்டான் கண்டாள் தங்கை கல்வீர் கல்லை நகர்த்தி தங்கரை இருந்தால் அத்திலும் முகத்திலும் ஒத்துவிட்டு சொல்வார் நாளை தஞ்சாவளை திருந்தோமே ஒளி காட்டில் இரட்ட தங்காடி இருந்ததை காட்டில் உண்மை பதினால வெற்றிகள் தர்மம் இருந்தார் எந்த நேரமாக இறந்தாய்
வரையந்தான் சிங்கார அலங்கார தேவி அன்னைத்தோளுள்ள மனமொழி விழவான் பொன்னேரி முருகானதாலே அமைகிறதான் ஆவிதனை கூட விட்டாரே லட்சுமியான ஒரு உயிரான விருதி போல விற்பாடு தன்னோட உடமை எல்லாம் கழிச்சு ஒரு வேசிலை கட்டி கைமுடாக கட்டி தனிச்சுமுடாக எடுத்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறார் அப்படி போகின்ற போது திருநெல்வேலி நாட்டும் ஓடோடி வர அம்மா 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 என்ன வீடு முத்திரையில அலங்கோலமா இருக்கு. நம்ம தங்கச்சி வீட்டுல இருந்தா இப்படி அலங்கோலமா இருக்காத. தங்கச்சிங்கம்மா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கு இருக்காடா. பக்கத்து வீட்டுக்கா? ஆமா. போக மாட்டாளே தங்கச்சி. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு இருக்காங்க, அவங்க பேருதான். அப்படியா? ஆமா. நான் சேர்த்து பார்த்து வரேன். மகனே மத்தளத்து கீழே இருக்குடா. நான் இறக்குறது இல்லம்மா, தங்கச்சியை பார்த்துதான் மத்தளத்து கீழே இறக்கி உனக்கு புட்டை வச்சு வச்சிருக்கேன்டா. அந்த புட்டை எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன்டா. அம்மா சாப்பிட வாடா. தங்கச்சி எங்க அதை மட்டும் நீ பதில சொல்லுமா. தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கு தான்டா போயிருக்கா. போய் பார்த்துட்டு வரேன். அப்படியா மகனே? அதாவது வேதியன் வந்தான். சரி. வந்த விவரத்தை லட்சுமி கேட்டாள். சரி. அவன் போகட்டும், வீட்டுல இருன்னு சொன்னேன். வந்தால் வேதியனோட வீட்டுக்கு வரவே இல்லைன்னா வரமாட்டேன்னு அப்படியே போயிட்டாடா. அப்பா ஏதாவது அறிவிக்கிறதா? வேதியன் நம்பி லட்சுமியானவள் போனால் என்று சொல்கின்றீர்களே அம்மா. தங்கை லட்சுமியானவள் என்ன செய்திருப்பானோ தெரியவில்லை. அம்மா இத பாருங்கள், தங்கை இல்லாத வீடு வாசல் நான் இருப்பதல்ல. தங்கை எந்த வழியோ அந்த வழி நான் போகிறேன். அப்படியா? நீயும் தங்கதான் போய்வியா? போறேன். போறா போறேன். அப்படி என்று சொன்ன உடனே திருநீலகண்ட நட்டுவன் வெளியே வந்து பார்த்தா பாருங்க, தங்கை மீது வைத்திருந்த பாசத்தின் தன்மையாலே கால் கடன் கண்களுக்கு தெரிந்ததா. சரி. தங்கை போல பொறுக்கிலே வழிகிடந்து வரையந்தான். முக்காட்டிலே கள்ளிமரமோடு பக்கத்திலே லட்சுமி தூங்குவது போல் இருக்கிறது. பார்த்தால் பட்டாடை காட்டிலே அசைந்த வண்ணமாக காட்சி இருக்கிறது. பக்கத்தில் வந்து பார்க்கிறான் தங்கையானவள் மாண்டும் மடிந்திருந்த செய்தியை பார்த்தான். ஐயோ, ஒத்தை கொடு தங்கையாக லட்சுமி எனக்கு இருந்து நல்ல முறையிலே ஆட்டத்தை நடத்தி கொடுத்தாளே, என் தங்கியானவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாளே. இறைவா, கண்ணிருந்தும் குருளாய் மாறுவது போல் ஆகிவிட்டது சுவாமி, மாறிவிட்டது. கண்ணிருந்தும் குருளாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன். இறைவா, கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன். ஒவ்வொரு சதமேறு பூமியிலே கலந்து இறைவா, இறைவா, ஒவ்வொரு சதமேறு பூமியிலே கலந்து பொய்யை மெய்யென்று நம்பிவிட்டேன். உன்மலர்பாதாரம் மறந்து விட்டேன் ஐயா, உன்மலர்பாதாரம் மறந்து விட்டேன் ஐயா. உண்மையை இன்று நான் உணர்ந்து கொண்டேன், உண்மையை இன்று நான் உணர்ந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன்.
சொந்தமும் துன்ப இன்பமும் அம்மா சொந்த பந்தமும் துன்பையும் நந்த மதியாளை மதித்திருந்தேன் சொந்த பந்தமும் துன்பையும் நந்த மதியாளை மதித்திருந்தேன் இதை வந்தது தெரிந்தாலும் படுவது தெரியாது வந்தது தெரிந்தாலும் படுவது தெரியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் வந்தது தெரிந்தாலும் படுவது தெரியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் கண்டிருந்தும் கூட இருந்துவிட்டேன் கமலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன் அம்மா அம்மையே அப்பா ஒப்பில்லாத மணியே அன்பில் சிறந்த உயிரே என்னுடைய தங்கை இல்லாத உலகத்தில் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் நான் உன்னுடைய பலம் வந்து விடுகிறேன் என்று அதே கல்லிலே ஒட்டினான் மோதினான் அவனுடைய உயிரையே விட்டான் பார்த்தால் இந்த வேதியனானவள் பொன்னுடமையை கொண்டு வந்தவன் நினைக்கிறான் காசிக்கு போய் வண்டி வாசியோ எல்லா யாவரமா செய்து விளைக்கலாம் என்றே பண்ணலாமா என்னால ஒத்திரியை இடையில் காசி கொஞ்சம் வழிகவலை தொடர்பா போகுது நம்மதான் கொண்டு சாட்சி யார் இருக்கிறா போகும்போது சிவசங்கர கடவுளே சாட்சின்னு சொன்னாலே சங்கரனாவது அதானே சாட்சி சொல்லுவாது கள்ளி மரமே சாட்சின்னு சொன்னாலே பெரிய கள்ளிமரம் நம்ம இதுக்கு முன்ன எப்படிப்பட்ட கள்ளிமரத்தை எல்லாம் பார்த்துக்கோம் இல்லையா அந்த கள்ளிமரம் வந்து சாட்சி சொல்ல போகிறது ஒன்றும் யாரும் செய்ய இவன் நடந்து வரும் பொழுது இவனுக்கு தண்ணீர் தாரும் தலைகிறது சரி இவன் இவனை கொண்டு விட்டு வரும் பொழுது பகவான் எவனால தூதுவர்களை வரவழைத்தான் எதற்காக தூதுவர்களே ஐயா ஒரு பாவி ஒரு கொலை செய்வதற்கு 2 கொலை பாவியாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த பாவி இந்த உலகத்தில் வையகத்தில் உயிரோடு வைக்கவே கூடாது காலா என்ன நீ ஒரு கரும் பாம்பாக வடிவெடுக்கணும் ஆகட்டும் உன் முகத்தை கண்ட உடனே
சீர்ந்தது போல முகத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி ஆகட்டும் சுவாமி. தூதா நீ ஒரு தோண்டி கேரமா இருக்கணும். சரி ஐயா. ஏமா ஐயா நீ ஒரு கிணறாக இருக்கணும். கிணறா இருந்தா போதாது, பாலடைஞ்ச கிணறா இருக்கணும். தண்ணி இருக்கணும். ஓ சரி சரி சரியா? நீங்க மூன்று ரூபத்து கொண்டு இருக்கிற போது அந்த பாவி வருவான், தண்ணீரை பார்ப்பான், குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அந்த நேரத்தில் மூன்று சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கு. ஆகட்டும் என்று சொல்லி இவர்கள் பகவான் சொன்னது போல காலகத்திலே கிணறும் தண்ணீருமாகவும் தோண்டியும் கயிறுமாகவும் பாம்பாகவும் சமைத்திருந்தார்களா? கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது தண்ணீராக தகை எழும்பது தூரத்தில் ஒரு கிணறாக இருப்பதை பார்த்தா தண்ணி தண்ணி இருக்குதோ என்ன தண்ணி 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 கிடைக்குமான்னு வந்து பார்த்தா பாருங்க. பெரிய பால் கடலை பார்த்தா எட்டி பார்த்தா பக்கத்துல தோண்டி கயிறு இருக்கு. சரி எடுத்துக்கொள்ள பாருங்க தண்ணீர் இருக்கு. அப்ப இறைவன் நமக்கு தான் சாட்சி. இந்த அளந்து வரும் காலகத்துல இந்த மழை தண்ணி இல்லாத நேரத்துல கிணறு, கிணறுல தண்ணி, கிணத்து பக்கத்துல தோண்டி கயிறு இருக்கு. தோண்டி கயிறு எடுத்து கிணத்துல போட்டு தண்ணீர் அப்படி கோரி எடுத்துக்கிட்டே இருக்கா பாருங்க. ரெண்டு எட்டு எடுத்தா பாருங்க. காலங்கர மாமாவை இருந்தவன் வேதியனை தேடுகிறான். ஐயோ அப்பதான் பாட்டு படிக்கிறதே சொல்லி கையை விட பாருங்க. உடமையான கிணற்றுக்குள்ளே விழுந்தது வேதியன் கரையிலே வந்தான். அப்போ நினைக்கிறான் ஒரு பண்டிதரை கூட்டிட்டு வந்து பாம்பு கடிச்சு விஷத்தை எடுத்துடணும். ஒரு குழுவடியை கொண்டு வந்து இடத்துக்கு பிடிச்சு தள்ளி அந்த தந்த பொட்டெடுத்து எடுத்துடணும்னு ஆசைப்படுறான். ஆசை வந்து ஒரு அளவுக்குதான் ஆசைப்படணும். சரிதான் இல்லையா? இல்லாத வரை இருப்பதற்கு ஆசைப்படலாம். இருக்கும் பொழுது இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டால் அதன ஆண்டவர் அருளாலே மாண்டான் மடிந்தான். ஆமா மோதிரம் விராந்தி பரமீனாக கைலாசமலை எட்டுகிறது. சரி மோனாக இல்லையில் மோதேருமாகவே சென்று பாதியோ அனுமாகவே ஆதி சிவனாரிடமோ கைலாசத்தில் அகதமாடியே அப்பாரிகளை என்று சொன்னார். இல்லத்தை சொல்லே வரையவர் தன்னை சொல்லி நிறுத்தி மறையவன் தன்னை நேரடியாய் பார்த்து சொல்கிறாய். இந்த சின்ன வயசுல கைலாசமலைக்கு வந்திருக்கிறேமா, காரணம் என்ன? அதோ நிற்கின்றானே பாவி. இந்த பாவி அவனை நம்பி நான் சென்றேன். நம்பி சென்ற என்னை கருங்கல்லாலே கொண்டு விட்டான். இதோ இருப்பது எனது அண்ணன். சரி நான் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தங்கி இல்லாத தரணியிலே எனிமையில் உயிரோடு இருக்க வேண்டாம் என்று எனக்காக எங்க அண்ணனும் இறந்து விட்டார். சரி இதை பாருங்க, எங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுங்கள் சுவாமி, வரத்தை கொடுங்கள். உனக்கு அப்படி என்னமா வர வேண்டும்? நம்பிக்கையோடு வந்த என்னை கருங்கல்லாலை கொண்டானை பாவி. இந்த பாவி மீண்டும் நான் பையகத்தில் கலிவுலகத்தில் பிறந்து என்னுடைய
கருத்தாலை கொல்ல வேண்டும் சுவாமி, கொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, நாங்க எங்கு சென்று பிறந்தாலும் அண்ணனும் தங்கியுமாக பிறக்க வேண்டும் சுவாமி. அந்த வரத்தை மட்டும் நாங்கள் கொடுத்தால் போதும். சரி, அது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் உங்களை நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் உங்கள் அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் சுவாமி. சரி அம்மா. அப்படி என்று பகவான் சித்திரகுப்தன் ஐநாரை வரவைத்தார். சித்திரகுப்தன் ஐநாரை, ஐயா, உலகத்தில் யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கிறாரா என்று பார்த்து சொல்லுங்க. இதோ இதோ எடுக்கிற ஏட்டை புரட்டி பார்க்கிறேன் என்று ஏட்டை புரட்டி பார்க்கிற போது சோழவள நாட்டை ஆண்டு வருகின்ற செம்பிய மன்னன் திருத்தேவி அவர்களுக்கு ஆமா 2 பேரும் உங்க மந்திரத்தை உச்சரித்து எப்பொழுது வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா செல்வங்களுக்கு நாடு நகரம் மண் மனை பொன் பொருள் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் குழந்தை இல்லாத குறை பெரும் குறையோடு இருந்து வருகிறார் சுவாமி. அவர்களுக்கு தான். ஆனா ஒரு குழந்தைக்கு பலன் அல்ல, ஒரே சூழில் 2 குழந்தை பிறப்பதற்கு வழி இருக்கு. அப்படி என்று சொன்னால் இவர்களை அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பிக்க கணக்கை எழுதி கொள்ளுங்க. அப்படி அதற்கு தானே பாவி, அந்த பாவியை நாங்கள் இங்கே பிறகு செய்வது. இந்த பாவியை காவிரி பட்டணத்துல செட்டியார் குடும்பத்தில், அதாவது மாநாயக்கன் செட்டி. ஆமா, அந்த மாநாயக்கன் செட்டிக்கு ஆனந்த செட்டியாக பிறவி செய்யணும். சரி, அது நல்ல விதிப்பலன் இருக்குது சுவாமி. ஆட்டி வந்து சம்மதித்து சித்திரகுப்தன் கணக்கில் எழுதி வைத்தார். அப்படி அங்கே எழுதி வைத்திருக்கும் பொழுது பார்த்தார்கள் சோழவள நாட்டில் செம்பியராஜனும் திருத்தேவி வாழ்ந்து வந்தார். வாருங்கள், செம்பியராஜனை மாதிரி திருதேவி சொல்லுகின்றார், குழந்தை இல்லாமல் நாங்கள் இவ்வளவு நாளும் வாழ்ந்திருக்கிறோமே. நாங்கள் இங்கே வாழ்ந்திருக்கும் போது பிள்ளை இல்லா வாசலிலே, பிள்ளை இல்லா வாசலிலே, பெரியவர்கள்